ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 ஜனவரி மாசத்துல நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சென்னை 42வது புத்தக கண்காட்சியில் கலைஞர் கருணாநிதி பொற்கிளி விருதினை பெற்றவர்களில் அல்லாதவர் யார்? ஆப்ஷன் ஏ உமா மகேஸ்வரி, ஆப்ஷன் பி அழகிய பெரியவன், ஆப்ஷன் சி பூமணி, ஆப்ஷன் டி வேலு சரவணன். கலைஞர் கருணாநிதி பொற்கிளி விருதினை பெற்றவர்களில் அல்லாதவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பூமணி தான். உமா மகேஸ்வரி, அழகிய பெரியவன், வேலு சரவணன் எல்லாரும் பொற்கிளி விருது பெற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில காவல்துறை தலைவர்கள் டிஜிபி ஐஜிக்கள் மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆப்ஷன் ஏ புதுடில்லி, ஆப்ஷன் பி குஜராத், ஆப்ஷன் சி பெங்களூர், ஆப்ஷன் டி ராஜஸ்தான். மாநில காவல்துறை தலைவர்கள் டிஜிபி ஐஜிக்கள் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து ஆப்ஷன் டி ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல நடந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தினை செயல்படுத்திய யூனியன் பிரதேசம் எது? ஆப்ஷன் ஏ புதுடில்லி, ஆப்ஷன் பி டையூ டாமன், ஆப்ஷன் சி பாண்டிச்சேரி, ஆப்ஷன் டி ஜம்மு காஷ்மீர். விஸ்வகர்மா திட்டத்தினை செயல்படுத்திய யூனியன் பிரதேசம் எதுனா ஆப்ஷன் டி ஜம்மு காஷ்மீர். இது வந்து ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணி மாநிலமா இருந்ததை யூனியன் பிரதேசமா மாத்திருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் 2 யூனியன் பிரதேசம் புதுசா கிரியேட் ஆயிருக்கும். இந்தியாவில் இப்போதைக்கு 8 யூனியன் பிரதேசங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர் யார்? அட்வொகேட் ஜெனரல். ஆப்ஷன் ஏ ஆர் சண்முக சுந்தரம், ஆப்ஷன் பி பி எஸ் ராமன், ஆப்ஷன் சி அரவிந்த் பனஹரியா, ஆப்ஷன் டி பி ஆர் கம்போஜ். தமிழக அரசின் புதிய வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர். ஆன்சர் வந்து என்னன்னா பி எஸ் ராமன். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநிலத்தின் சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? ஜிஐ டேக். ஆப்ஷன் ஏ தெலுங்கானா, ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் சி ஒரிசா, ஆப்ஷன் டி கர்நாடகா. எந்த மாநிலத்தின் சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வாங்க? ஆன்சர் வந்து என்னன்னா ஒரிசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய அரசின் தூய்மை நகர பட்டியலில் சென்னை எத்தனாவது இடத்தை இடம் பிடித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 35, ஆப்ஷன் பி 37, ஆப்ஷன் சி 44, ஆப்ஷன் டி 47. மத்திய அரசின் தூய்மை நகர பட்டியலில் சென்னை எத்தனாவது இடம் பிடிக்கும்? ஆன்சர் வந்து என்னன்னா 37வது இடம் பிடிச்சிருக்கு சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் அட்லஸ் இணையதளம் சார்பில் உலகின் தலைசிறந்த அரிசி என தேர்ந்தெடுக்கப்பட்ட அரிசி எது? ஆப்ஷன் ஏ அர்போரியா இத்தாலி, ஆப்ஷன் பி கரோலினா போர்ச்சுகல், ஆப்ஷன் சி பாஸ்மதி இந்தியா, ஆப்ஷன் டி சுசி ரைஸ் கலிபோர்னியா. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பாஸ்மதி. இந்தியாவோட பாஸ்மதி ரைஸ் தான் உலகின் தலை சிறந்த அரிசின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னையில் நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியின் லட்சினை எது? ஆப்ஷன் ஏ வேலுநாச்சியார், ஆப்ஷன் பி கட்டபொம்மன், ஆப்ஷன் சி குயிலி, ஆப்ஷன் டி முத்துலட்சுமி. சென்னையில் நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியின் லட்சினை அதாவது எம்பலம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ வேலுநாச்சியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் குழந்தைகள் இறப்பு விகிதமானது 1000 குழந்தைகளுக்கு 13% இருந்தது டேஷ் ஆக குறைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ 10.3, ஆப்ஷன் பி 9.7, ஆப்ஷன் சி 8.2, ஆப்ஷன் டி 7.1. குழந்தைகள் இறப்பு விகிதமானது டேஷ் ஆக குறைந்துள்ளது. ஆன்சர் வந்து என்னன்னா 8.2 ஆக குறைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2006 அடி உயரமான அம்பேத்கர் சிலையானது எங்கே நிறுவப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ விசாகப்பட்டினம், ஆப்ஷன் பி ஹைதராபாத், ஆப்ஷன் சி ராஜமந்திரி, ஆப்ஷன் டி விஜயவாடா. 206 அடி உயரமான அம்பேத்கர் சிலையானது எங்கே நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து என்னன்னா விஜயவாடால நிறுவப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிசிசிஐயின் வாழ்நாள் சாதனையாளர் விருதானது முன்னாள் கிரிக்கெட்
இந்திய கிரிக்கெட் வீரரான டேஸுக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ கபில் தேவ், ஆப்ஷன் பி சுனில் கவாஸ்கர், ஆப்ஷன் சி கிருஷ்ணமச்சாரி ஸ்ரீகாந்த், ஆப்ஷன் டி ரவி சாஸ்திரி. பிசிசியின் வாழ்நாள் சாதனையாளர் விருது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி ரவி சாஸ்திரிக்கு தான் வாழ்நாள் சாதனையாளர் விருது பிசிசிஐ பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் 2024ஆம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது பெற்றவர்களில் தவறானவோர் யார்? ஆப்ஷன் ஏ பத்மா சுப்பிரமணியன், ஆப்ஷன் பி பிந்தேஸ்வர் பதக், ஆப்ஷன் சி நடிகர் விஜயகாந்த், ஆப்ஷன் டி வெங்கையா நாயுடு. கீழ்கண்டவற்றுள் 2000 ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது. ஆன்சர் வந்து என்னன்னா நடிகர் விஜயகாந்த். ஏன்னா நடிகர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது கொடுத்திருப்பாங்க. மத்த 3 பேருக்கும் பத்ம விபூஷன் விருது கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐசிசியின் 2023ஆம் ஆண்டு ஒருநாள் போட்டியின் சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை விருதினை பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ ஸ்மிருதி மந்தானா, ஆப்ஷன் பி அலெக்சா ஹேலி, ஆப்ஷன் சி சோஃபி டுவைன், ஆப்ஷன் டி சாமரி அட்டப்பட்டு. ஐசிசியின் 2023ஆம் ஆண்டு ஒரு நாள் போட்டியின் சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை. ஆன்சர் வந்து என்னன்னா சாமரி அட்டப்பட்டு இவங்க ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 69வது பிலிம்பேர் விருதில் சிறந்த இயக்குனருக்கான விருதினை பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ சஞ்சய் லீலா பன்சாலி, ஆப்ஷன் பி வித்து வினோத் சோப்ரா, ஆப்ஷன் சி சந்தீப் வாங்கா ரெட்டி, ஆப்ஷன் டி பிரசாந்த் நீல். பிலிம்பேர் விருதில் சிறந்த இயக்குனருக்காக விருதினை பெற்றவர் ஆன்சர் வந்து என்ன வித்து வினோத் சோப்ரா 12th ஃபெயில் என்ற படத்துக்காக சிறந்த இயக்குனருக்கான விருது பெற்றிருப்பார். சிறந்த படமாகவும் இந்த 12th ஃபெயில் படம் தான் செலக்ட் ஆயிருக்கும். சிறந்த நடிகருக்கான விருது வந்து ரன்பீர் கபூருக்கும், சிறந்த நடிகைக்கான விருது ஆலியா பட்டுக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவிற்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற ராணுவ கூட்டு பயிற்சியின் பெயர் யாது? ஆப்ஷன் ஏ சாடா தன்ஷிக், ஆப்ஷன் பி பாலைவன சூறாவளி, ஆப்ஷன் சி காஞ்சார், ஆப்ஷன் டி எக்ஸ் ஆயுதா. இந்தியாவிற்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற ராணுவ கூட்டு பயிற்சி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி காஞ்சார் தான் இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தான் நடைபெற்ற ராணுவ கூட்டு பயிற்சி. சடா தன்சிக்ன்றது இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே நடைபெறும் ராணுவ கூட்டு பயிற்சி. பாலைவன சூறாவளி அதாவது டெசர்ட் சைக்ளோன் சொல்லுவாங்க, இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கும் இடையே நடைபெறும் ராணுவ கூட்டு பயிற்சி. எக்ஸாயுத்தா என்பது இந்தியா தாய்லாந்துக்கு இடையே நடைபெறும் கடற்படை பயிற்சி, ராணுவ பயிற்சி இல்ல கடற்படை பயிற்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக புதிதாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ டி ஒய் சந்திரசூட், ஆப்ஷன் பி சஞ்சீவ் கண்ணா, ஆப்ஷன் சி சந்தீப் மேத்தா, ஆப்ஷன் டி பிரசன்னா பி வார்லே. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக புதியதாக நியமிக்கப்பட்டவர். ஆன்சர் வந்து என்னன்னா பிரசன்னா பி வார்லே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2024ஆம் ஆண்டுக்கான உலக ராணுவ வலிமை தரவரிசை பட்டியலில் இந்தியா டேஷ் இடம் பிடித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 2வது, ஆப்ஷன் பி 3வது, ஆப்ஷன் சி 4வது, ஆப்ஷன் டி 5வது. 2024ஆம் ஆண்டிற்கான உலக ராணுவ வலிமை தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடம்? ஆன்சர் வந்து என்னன்னா 4வது இடம் பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அளவில் அதிக அளவு சாலை விபத்துக்கள் நடைபெறும் மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி தெலுங்கானா. அதிக அளவு சாலை விபத்துக்கள் நடைபெறும் மாநிலம் ஆன்சர் வந்து என்னன்னா தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் அதிக ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒடிசாவில் திறக்கப்பட்ட புதிய விமான நிலையத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ இந்திரா காந்தி விமான நிலையம், ஆப்ஷன் பி காமராஜர் விமான நிலையம், ஆப்ஷன் சி அம்பேத்கர் விமான நிலையம், ஆப்ஷன் டி மங்கல்கரி விமான நிலையம். ஒடிசாவில் திறக்கப்பட்ட புதிய விமான நிலையத்தின் பெயர் ஆன்சர் வந்து என்னன்னா மங்கல்கரி விமான நிலையம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா விருதினை பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ சுபவீர பாண்டியன், ஆப்ஷன் பி பழனி பாரதி, ஆப்ஷன் சி ரா கருணாநிதி, ஆப்ஷன் டி பத்தமடை பரமசிவம். 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு
பேரறிஞர் அண்ணா விருது. ஆன்சர் வந்து என்னன்னா பத்தமடை பரமசிவம் தான் பேரறிஞர் அண்ணா விருதை பெற்றிருக்கு. சுபவி பாண்டியன் வந்து பெரியார் விருது பெற்றிருப்பாரு. பழனி பாரதி பாரதியார் விருது பெற்றிருப்பாரு. கருணாநிதி கி.பே. விஸ்வநாதன் விருது பெற்றிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அர்ஜுனா விருதினை பெற்ற 3வது இந்திய பெண்மணி யார்? ஆப்ஷன் ஏ கீதா போகத், ஆப்ஷன் பி வைசாலி, ஆப்ஷன் சி பி.வி. சிந்து, ஆப்ஷன் டி டியூட்டி சந்த். அர்ஜுனா விருதினை பெற்ற 3வது இந்திய பெண்மணி. அர்ஜுனா விருதுன்றது ஸ்போர்ட்ஸ்ல சிறப்பா பங்கேற்பவங்களுக்கு கொடுக்கப்படுற விருது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி வைசாலி. இவங்க வந்து செஸ் போட்டியில வீராங்கனை. இவங்க வந்து 84வது கிராண்ட் மாஸ்டரும் கூட. இந்தியாவோட 84வது கிராண்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சர்வதேச அளவில் சரியான நேரத்தில் இயக்கப்படும் விமான நிலையங்களின் பட்டியலில் உலக அளவில் 2ஆம் இடம் பிடித்த விமான நிலையம் எது? ஆப்ஷன் ஏ இந்திரா காந்தி விமான நிலையம், ஆப்ஷன் பி ஹைதராபாத் விமான நிலையம், ஆப்ஷன் சி மினியோபோலிஸ் செயின்ட் பால் விமான நிலையம் அமெரிக்கா, ஆப்ஷன் டி சவுதி அரேபியா விமான நிலையம். சர்வதேச அளவில் சரியான நேரத்தில் இயக்கப்படும் விமான நிலையம் பட்டியலில் உலக அளவில் 2ஆம் இடம் பிடித்த, அதாவது கரெக்டான டைமுக்கு விமான நிலையத்தை இயக்குற விமான நிலையம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி ஹைதராபாத் விமான நிலையம் தான் உலக அளவில் செகண்ட் கரெக்ட் டைமுக்கு ஏர் டிராபிக் பண்ற விமான நிலையம். மினியோபோலிஸ் செயின்ட் பால் விமான நிலையம் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட். இந்த விமான நிலையம் தான். பெங்களூர் விமான நிலையம் வந்து தேர்டு, வேர்ல்ட்லே தேர்டு. செகண்ட் ஹைதராபாத், தேர்டு பெங்களூர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரமாக அமைய உள்ள நகரம் எது? ஆப்ஷன் ஏ ஹைதராபாத், ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி பெங்களூர், ஆப்ஷன் டி லக்னோ. இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம். ஆன்சர் வந்து என்னன்னா லக்னோ. இது உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 75வது குடியரசு தின விழாவில் நடைபெற்ற அலங்கார ஊர்தி அணிவகுப்பு தரவரிசையில் முதலிடம் பிடித்த மாநிலம் இது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் சி ஒரிசா, ஆப்ஷன் டி குஜராத். அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் ஆன்சர் வந்து என்னன்னா ஒரிசா. தமிழ்நாடுக்கு 3ஆம் இடம், குஜராத் வந்து 2வது. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2023 தேசிய மகளிர் ஆணையம் சார்பில் அதிக அளவு பெண்களுக்கு எதிரான குற்ற புகார்கள் அதிகமாக பதிவாகியுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா, ஆப்ஷன் பி புதுடில்லி, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். 2020 பெண்களுக்கு எதிரான குற்ற புகார்கள் அதிகமாக பதிவாகியுள்ள மாநிலம் ஆன்சர் வந்து என்னன்னா உத்தரப்பிரதேசம் தான். 16,109 புகார்கள் பதிவாயிருக்கும். செகண்ட் பிளேஸ் வந்து புதுடில்லி 2411 புகார்கள். தேர்ட் பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா 1343. தமிழ்நாட்டுல வந்து 608 புகார்கள் பதிவாயிருக்கு பெண்களுக்கு எதிரான குற்ற புகார்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.